தையிட்டியில் வந்து நாங்கள் ஒரு ஆரம்பத்தில் இது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறப்போன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களோட காணிக்கில் நாங்கள் நிற்கும்போது அந்த காணியில் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டிடமாக அமைக்கப்பட்ட கட்டிடம் இது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. நாங்கள் இது தொடர்பாக இந்த எலெக்ஷனுக்கு முதல் எல்லா கட்சிகளுடையும் இது சம்பந்தமாக காய்ச்சிருக்கிறோம். குறிப்பாக முன்னரே எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி என்பிபி தான் இந்த முறை ஆட்சி அமைக்கப் போகிறது என்ன எதிர்வு கூறப்பட்ட காரணத்தினால நாங்கள் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடுற என்பிபி கட்சியின் வேட்பாளர்களுடன் தனித்தனியே சந்தித்து கலந்துரையாடினோம். இப்படியான பிரச்சனை இருக்குது, ஒரு வாங்க பாருங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரும் சொன்னது, நாங்கள் எலெக்ஷனில் வென்றா பிறகு வந்து உங்களுக்கான நீதி நாங்கள் பெற்று தருவோம், பழைய ஆக்கள் மாதிரி நாங்கள் செயற்பட மாட்டோம், உங்களோட நிற்போம். நாங்கள் நிற்கிறது யாழ் மாவட்ட பிரதிநிதியாக, நாங்கள் என்பிபியின் பிரதிநிதி அல்ல என்று கூறிய அந்த 3 பேர் என்று எம்பியாக இருக்கிறார்கள். அந்த 3 எங்களுக்கு நான் தனிப்பட அந்த 3 பேரிடையும் தனிப்படவே கதைத்திருக்கிறேன், 2 தடவை கதைத்திருக்கிறேன். எனவே அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு சார்பாக வந்து எங்களுடன் அங்கே நிற்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வந்து என்பிபியின் எம்பிக்கள் என்பதற்கு அப்பால் அவர்கள் வந்து யாழ் மாவட்டத்தில் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், அவர்கள் எங்களுடன் நிற்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் விலக வேண்டும். எங்களோட பிரச்சனையை நாங்கள் அந்த இடத்துல சரியாக முன்வைக்க தவறுற பட்சத்தில் அவர்கள் வெளிப்படையாக இது ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக அமையும். என்பிபியிலிருந்து தேர்தலில் வென்று வந்தவர்கள் யாழ் மாவட்ட பிரச்சனையை நாங்கள் எங்களால் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது. எனவே நாங்கள் இதிலிருந்து விலத்துகிறோம் என சொல்லணும். இல்லை என்றால் நேரடியாக அவர்கள் அந்த போராட்டத்தில் எங்களோட தோளோடு தோளாக நின்று போராட வேண்டும். அதே போன்று தமிழ் கூட்டமைப்பாக இருந்து இப்பொழுது தமிழரசு கட்சி திக்காக ஒரு கட்சியாக பிரிந்திருக்கிறார்கள். அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் எங்களோட ஒரு ஆக்களை, எங்களுக்கு பின்னால் இல்லை எங்களுக்கு முன்னால் நின்று போராடக்கூடிய ஆக்களாக இருக்க வேணும். இதில் பெரும் பங்கு தமிழரசு கட்சிக்கு இருக்குது. என்னென்னா அந்த குறிப்பிட்ட விகாரை அமைக்கப்பட்ட போது அந்த பிரதேச சபையில் அல்ல உள்ளூராட்சி சபையில் பொறுப்பாக இருந்தவர் வந்து தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தான் பொறுப்பாக இருந்தார். எனவே இந்த கட்டடம் அமைக்கப்படும் போது சட்டவிரோத கட்டடம் என நாங்கள் எத்தனையோ தடவைகள் அவர்களுக்கு சொன்ன போதும் நாங்கள் இதுக்கு வழக்கு போடுறோம்னு சொல்லி ஏற்கனவே எங்களுக்கு சொல்லப்பட்டது. நாங்களும் நினைத்தோம் இது பிரதேச சபை ஒரு மதிலை கூட சட்ட அனுமதி இல்லாமல் கட்டினால் உடைத்தருகிற பிரதேச சபை நிச்சயமாக இந்த கட்டிடத்தை கட்ட விடாது, வழக்கு போடுவினோம் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு பின்னர் தான் தெரியும், இல்லை அவ்வாறு இந்த ஒரு வழக்கம் போடப்படவில்லை என அறிகிறோம். இல்லை வழக்கு போடப்பட்டது அல்ல வழக்குக்கான முன்னகர்வு செய்யப்பட்டிருந்தால் அதற்கான ஆதாரங்களை எங்களிடம் முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் தமிழரசு கட்சிக்கு இதுக்கு பெரும் பங்கு இருக்குது. ஏனென்றால் அந்த நேரம் குறிப்பிட்ட பிரதேசத்துக்குரிய உள்ளூராட்சி சபையை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்தது தமிழரசு கட்சி தான். அடுத்ததாக தமிழ் காங்கிரஸ் என்று எனக்கு உண்மையில் தமிழ் காங்கிரஸ் இப்போ வேறு பேரில் இறங்கினாலும் நாங்கள் தமிழ் காங்கிரஸ் என்று சொல்லிக்கொள்வோம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சியினர் அவர்கள் ஓரளவு எங்களுக்காக கதைக்கிற நிலைமை ஒன்று இருக்குது. இப்போ கடைசியாக நடந்த டிசிசி மீட்டிங்லையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் இது சம்பந்தமாக வெளியில் கொண்டாந்திருந்தார். ஆனால் அவர் வெளியில் கொண்டு வந்தாலும் அதுக்கு உதவியாக யாருமே அவருக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண காணல. இப்போ குறிப்பாக அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இருந்தார், என்பிபி கட்சியை சேர்ந்த 3 பேரும் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் யாழ் மாவட்டத்தின் பிரதிநிதிகள். அவர்கள் எங்கள் பிரச்சனையை கதைக்க வேண்டியவர்கள், ஆனால் அவர்கள் கதைக்கவில்லை. எனவே எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு சகல தரப்பினரும் எங்களோட தோளோடு தோள் நிற்க வேண்டும். சுயேட்சையாக போட்டியிட்டு வென்றவரை பற்றி நாங்கள் பெரிதாக கதைக்க தேவையில்லை. அவர் ஒரு பிரதேசத்துக்குள்ளிருந்து தெரிவு செய்யப்பட்டவர், அவர் அந்த பிரதேசத்துக்குரிய ஆளாக இருக்கட்டும். ஆனால் யாழ் மாவட்டத்திலிருந்து ஏனைய கட்சி சார்பாக போட்டியிட்டவர்கள் எல்லா இடத்திலிருந்தும் போட்டியிட்டார்கள். எனவே அவர்கள் எங்களோடு நிற்க வேண்டும். அதே போன்று யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னொரு காலத்தில் ஒரு பிரச்சனை என்றால் யாழ் பல்கலைக்கழகம் அந்த பிரச்சனையை மிக புதாகரமாக்கி எங்களுக்கு ஒரு மிக ஒரு பலமான ஒரு அணியாக எங்களோட இருந்த அமைப்பு. யாழ் பல்கலைக்கழகம் வந்து போராட்ட காலத்திலும் சரி, அதுக்கு பின்னரான இயற்கை அனர்த்தங்களின் போதும் சரி முழு ஆதரவை வழங்கிய அந்த பல்கலைக்கழகம் இன்று செயலிழந்து நிற்பது எங்களுக்கு மிகுந்த வேதனை தருகிறது. ஒரு பலமான அமைப்பு, மாணவர் படையணி. ஆனால் ஸ்டோன் பெஞ்சுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து நீங்கள் எங்களோட வாருங்கள், எங்களோட போராட்டத்துக்கு தோள் கொடுங்கள். நீங்கள் தான் இங்கே முன்னுக்கு வர வேண்டிய ஆக்கள், வருங்கால சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டிய யாழ் மாவட்டத்தின் தூண்கள் நீங்கள்.
எனவே இந்த பிரச்சனைகளை ஆராயுங்கள். சிங்கள மாணவர்கள் உங்களுடன் படிக்கிறார்கள். சிங்கள மாணவர்களுக்கு சிங்கள மொழியில் சில விடயங்களை எடுத்து கூறுங்கள். இந்த பிரச்சனை சம்பந்தமான தாற்பயம் அவர்களுக்கு விளங்காது. அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு பௌத்த விகாரை இருந்த இடத்தை தமிழர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் அல்லது கேட்கிறார்கள் என்று. இல்லை, அவ்வாறான பிரச்சனை இல்லை, இதுதான் பிரச்சனை என்பதை நீங்கள் மாணவ பருவத்திலேயே அவர்களுடன் நல்ல சிநேகிதமாக நட்பு பூணுங்கள். எங்களுக்குள்ள முரண்பாடு வேண்டாம். இனி நாங்கள் முரண்பட்டு அடிபட்டு தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்று பிரிஞ்சு ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. எங்களோட நாடு எங்கேயோ பாதாளத்துக்கு போட்டுது. அப்போ இனி நாங்கள் இதை மேலே கொண்டு வரணுமென்றால் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். சிங்களம் தமிழ் முஸ்லீம் வேறுபாடு வேண்டாம். ஆனால் எங்களோட பிரச்சனையை அவர்களுக்கு புரியும் மொழியில் சொல்லுங்கள். எங்களுக்கு பக்கம் உங்களுக்கு அவர்களுடன் தொடர்பு நிறைய இருக்குது. இதில் அடுத்த பிரச்சனை, மிக முக்கியமான பிரச்சனை என்னென்றால், அந்த சிங்கள மாணவர்கள் அந்த விகாரைக்கு வரும்போது இல்லை இது ஒரு பிரச்சனையான விஷயம்தான் இங்கே நடக்குது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமை ஒன்று இருந்தால் அவர்கள் அந்த பிரச்சனையை தமது பிரதேசங்களுக்கு கொண்டு செல்வார்கள். அதே மாதிரி நயினாதீவு விகாராதிபதி அவர் தெளிவாக சமூக ஊடகங்களில் பேட்டி கொடுத்திருக்கிறார். இல்லை, இது தமிழ் மக்களின் காணியில் கொண்டே அடாத்தாக கட்டப்பட்ட கட்டிடம் என்று. ஆனால் இது நாங்கள் கேட்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த யூடியூபர்ஸ் அந்த வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்போம். அவ்வளோ தமிழாக்கள். நீங்கள் அதே சமூக ஊடகத்தில் அந்த காணொலியை சிங்கள மொழியில் மொழிபெயர்த்து விடுங்கள். ஏன்னா சிங்கள மீடியா போய் அடைய வேணும், சிங்கள மக்களை போய் அடைய வேணும். அப்போ அவர்களுக்கு அப்போ தான் தெரியும், ஓஹோ இது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குத்தான், இது எங்களோட பக்கத்தில் ஒரு தவறு இருக்குது என்பதை அவர்கள் உணர வேண்டும். உண்மையிலே பௌத்தம் ஒரு பஞ்சசீல கொள்கையை பின்பற்றுகின்ற ஒரு மதம். எங்களுக்கு பௌத்தத்தின் மீது அளவு கடந்த பாசமும் அளவு கடந்த மரியாதையும் இருக்கிறது. ஏனென்றால் அது பஞ்சசீல கொள்கையின் அடிப்படையில் இயங்குவதாக இருத்தல் வேண்டும். ஆனால் இங்கே நடப்பது அது அல்ல. பச்சை உடை அணிந்தவர்கள் காவியுடைய தரித்தால் என்னவும் செய்யலாம் என்ற நிலைமை இருக்கக்கூடாது என்பதனை உணர்த்துங்கள். தயவு செய்து எங்களுக்காக எங்களோடு நில்லுங்கள். இல்லை, இயற்கையாகவே ஒரு பிரச்சனை இருந்தது. 2009 யுத்தம் நிறைவடைந்தாலும் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் யுத்தத்தின் தொடர் நடவடிக்கையாக அல்ல 2009க்கு பின்னரான ஒரு 3 வருடத்துக்கு வரைக்குமான காலப்பகுதியில் காணாமலாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லது பழிவாங்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இயற்கையாகவே மனிதனுக்கு இருக்கிற பயங்களுக்கு ஒரு அது காரணமாக இருந்தது. ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு பக்கவலம் இருக்கணும். இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோட கட்சி உண்மையில் போராட்டம் செய்தது. மக்கள் இருந்தார்கள், மக்கள் இருந்தது அவர்களுக்கு தெரியவில்லை. என்றால் அவர்கிட்ட முகம் தெரிஞ்சது கட்சிக்காரர்கிட்ட முகம் தான் தெரிஞ்சது. அப்போ வெளியில் கலைக்கப்பட்டது என்னென்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான் போராட்டம் செய்கிறார். உண்மையில் நான் சொல்கிறேன், என்னுடைய அப்பா ஒரு தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர். அவர் கொல்லப்பட்டார் 85ஆம் ஆண்டு கொல்லப்பட்டார். எங்கே மிகுந்தலையில் வச்சு, அன்றாபுரத்தில் மிகுந்தலையில் வச்சு கொல்லப்பட்டார். அப்போ நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சியின் உறுப்பினரும் இல்லை, அவருக்கு சார்பான ஆளும் இல்லை. நான் தமிழரசு கட்சிக்காரர். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் அந்த போராட்டத்தில் முன்னின்று உழைக்கிறத நாங்கள் நிச்சயமாக பாராட்ட வேணும். ஏன்னா இப்போ மறைந்த தலைவரை நாங்கள் மறைந்த அப்புறம் குறை சொல்கிற பிரயோசனம் இல்லை. மாவட்டபுரத்தில் இருந்து கொண்டு தமிழரசு கட்சியின் தலைவரோ அல்லது கட்டுப்பாட்டுகள் தங்களோட கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்த தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களோ இந்த போராட்டத்தில் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை. அப்போ இதில் வெளியில் தெரிஞ்ச முகம் கஜேந்திரனையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையும் தான் நாங்களே தெரிந்தது ஒழிய அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் எல்லாரையும் அவரது கட்சிக்காரராகவே வெளி உலகம் பார்த்தது. ஆனால் அவ்வாறானது இல்லை. ஆனால் ஒரு சில பிரச்சனை காரணமாக உதாரணத்துக்கு அரச உத்தியோகத்தர்கள் கடமை நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டால் வேலையிலிருந்து வேலையை இழக்க வேண்டிய நிலைமை கூட இருக்கிறது. அப்போ அந்த சட்ட ரீதியான பிரச்சனைக்காக சிலர் பின்னணியில் இருந்து இயங்கினார்களை ஒழிய முகங்காட்ட முடியாத சில சூழல் அப்போது இருந்தது. இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கம் சட்டம் அனைவருக்கும் சமன், சட்டத்தில் பாகுபாடு இல்லை. சிங்களவனுக்கு ஒரு சட்டம், தமிழனுக்கு ஒரு சட்டம் என்று இல்லை, பௌத்தத்துக்கு ஒரு சட்டம், இந்துக்கு ஒரு சட்டம் என்று இல்லை என்று சொல்ல போது நாங்கள் அதை நம்பி வந்திருக்கிறோம். என்ன நடக்க வேண்டியது நீ தான் பார்க்கணும். இல்லை, என்னென்னா அது சுயேட்சையாக போட்டியிட்டு வச்சிட்ட வைத்தியரால் கூறப்பட்ட கருத்து. நிச்சயமாக இப்போ ஒரு கட்டிடம் சட்ட ரீதியாக கட்டப்படவில்லைன்னா அது உடைக்கப்படத்தான் வேண்டும். இப்போ ஒரு இடத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என நினைத்தால் இரவிரவாக ஒரு பௌத்த விகாரியை கட்டிவிட்டால் அந்த இடம் முழுக்களும் ஆக்கிரமிக்கலாம் என்ற ஒரு கருத்தை இது மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துவிடும்.
முன்னர் கூறப்பட்டது 6000 தொக்கம் 8000 பௌத்த விகாரைகள் கட்டுவதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று. பழைய அரசாங்கத்தில் அதன் பௌத்த விகார அமைச்சராக இருந்தவர் முன்னின்று செயற்பட்டவர் விகாரைகளை அமைப்பதற்கு. ஏன் விகாரைகள் அமைக்க வேண்டும்? அதுவும் பௌத்தர் இல்லாத இடத்துல பௌத்த விகாரை. எங்களோட நல்லூரில் இருக்கிற நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு நான் நினைக்கிறேன் தேருக்கு 5 தொக்கம் 8 லட்சம் வரையிலான மக்கள் ஒரு நாள் வந்து போகிற ஒரு கோயிலுக்கே இல்லாத காணின்ற பரப்பளவு ஏன் அந்த விகாரைக்கு தேவை? ஆக்கள் இல்லை, பௌத்தர் இல்லை, பஸ்ஸில் வந்து இறங்குவர்கள் மட்டும். ஆனால் 14 ஏக்கர் இருக்கிறார்கள். நாங்கள் வெறும் 20 பரப்பில் இருந்த காணியிலே 6 ஏக்கராகி இப்போது 14 ஏக்கரில் வந்து நிற்குது. அப்போ இதிலேருந்து ஒன்று விளங்கிக் கொள்ள வேணும். ஒரு 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 புற்றுநோய்க்கான கட்டி அங்கே உதயமாகிறது என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். சில விடயங்கள் வந்து தனிப்பட தாக்குவதற்கு எனக்கு விருப்பமில்லை. தனது தனிப்பட்ட பிரச்சனைக்காக தனது மனைவியை இன்னொருடன் இணைத்து கூட தயாராக இருக்கும் ஒருவரால் வைக்கப்படும் கருத்துக்களுக்கு நாங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டிய தேவையில்லை என நான் கருதுகிறேன். அரசாங்கம் வந்து இந்த விகாரையை இடிக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்குமாக இருந்தால் உங்களோட நிலைப்பாடு என்ன? பௌத்த மகாசங்கம் வந்து சொல்லியிருக்குது தையட்டியை சூழ இருக்கிற எல்லா அரசாங்கம் வந்து விகாரையை அடிக்க முடியாது, நீங்கள் மாற்றுக்கணியை தான் எடுக்க வேணும்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் உங்களோட நிலைப்பாடு இல்லை. அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னென்னா இப்போ இது வந்து பலர் 17 பேர்கிட்ட காணி உள்ளடங்கி தான் இருக்கிறது. இப்போ அந்த முடிக்குரிய இடம் என்று சொல்லப்படுற அந்த பௌத்த விகாரை கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டிடம் வந்து ஒரு 3 பரப்பு காணிக்குள் அந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கிறா வைப்போம். அந்த காணிக்குரியவர் யார் என்பது அடையாளம் காணப்பட வேண்டும். ஏன்னா அந்த முடிவு எடுக்க வேண்டியது அந்த காணி அந்த ஸ்பாட்டில் யார் அந்த இடத்துக்குரியவரோ அவர் முடிவெடுக்கணும். நான் இன்னொரு அந்த காணிக்குரிய முடிவை எடுக்க முடியாது. எனவே நான் என்னுடைய காணி அவருக்கு வராது என்பது எனது அன்னளவான ஒரு அந்த காணியை மெப்பை வச்சுக்கொண்டு நான் சொல்லுவேன். அந்த காணி வராது. அதனுடைய இன்னொரு அந்த காணியை அது உடைக்கக்கூடாது சரியில்லை தானே என்று சொல்லுவது நியாயமற்றது. ஆனால் அப்படித்தான் உடைக்கக்கூடாத நிலைமை வெறுமாக இருந்தால் அந்த முடிக்குரிய இடத்தை மட்டும் எல்லைப்படுத்தினால் ஏனைய காணியை உடனடியாகவே விடலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்து வச்சிருக்கிறார்கள் என்றால் விகாரைக்குரிய முடிக்குரிய இடத்தை ஒரு காணின்ற ஒரு மூலைக்கையும் அந்த விகாரைக்குரிய விகாராதிபதிக்கு தங்குற இடத்தை இன்னொரு மூலைக்கிலையும் அரச மரத்தை கொண்டே இன்னொரு 3வது இடத்துலையும் அவர்களுக்கான அந்த கழிவறையை கொண்டே 4வது இடத்துலையும் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய அந்த அவலத்தையும் பிடிக்கணும் என்ற மிக துல்லியமாக திட்டமிட்டு அந்த காரியம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஆளுநர் வந்து உங்களை காணி உரிமையாளர்களை சந்தித்ததாகவும் நீங்கள் வந்து மாற்று காணி பெற இணங்கிவிட்டதாகவும் வந்து ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்தார். அப்போ இந்த கருத்து பொய் சொல்லப்பட்ட விடயம் வேறு, அவர் அதை வெளியே சொன்ன விதம் வேறு. அவர் அவசரப்பட்டு விட்டார், ஒன்று கூறினது அவசரப்பட்டு விட்டார். ஆனால் சொல்லப்பட்ட விதம் நாங்கள் கேட்ட விதம் வேறு, அவர் சொல்லிய விதம் வேறு. ஏனென்றால் 105 பரப்பு 105 பரப்பு 6 ஏக்கர் காணி அவர்கள் முழுதாக பிடித்து வைத்திருக்கிறார்கள். அப்போ 6 ஏக்கர் காணிக்கு பதிலாக 18 நான் சொன்னேன் என்றால் அந்த ஏற்கனவே விகாரை இருந்த காணியை முதல் பொதுமக்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னது. அது காரணம் ஒன்று இருந்தது. என்னென்றால் விகாரை கண்ட காணி பிரிம்பாக இருக்கிறது, இது பொதுமக்களின் காணி என்பதனை ஒரு அரச அதிகாரியின் வாயால், அதுவும் ஜனாதிபதியின் நேரடி பிரதிநிதி, ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரம் கிட்டத்தட்ட வட மாகாணத்தில் எங்களோட ஆளுநருக்கு இருக்குது. அப்போ கௌரவ ஆளுநரால் அந்த காரியம் வந்து அவர் சொன்ன விதம் வந்து பொதுமக்களின் காணியில் விகாரை அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பதிலாக ஏற்கனவே விகாரை இருந்த காணியை அவர்கள் பிற சம்மதித்துள்ளார்கள் என்று சொன்னதன் ஊடாக எங்கள் காணிக்குள் விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற கூற்று நிரூபணமாகிறது. எனவே நாங்கள் இப்போ சட்ட நடவடிக்கை எடுக்க வந்து நாங்கள் எடுக்க தேவையில்லை, ஆளுநர் எடுக்கலாம். நாங்கள் தனித்தனி எடுக்க தேவையில்லை. நாங்கள் வழக்கப்பட்ட ஒரு சிவில் வழக்கு முடிகிற இடையில் அந்த படத்தில் சொன்ன மாதிரி எதிராளியும் செத்துடுவான், வழக்காளியும் செத்துடுவான், வாய்தா மட்டும் இருக்குமென்று சொல்லி அது இடுபட்டு கொண்டே போகிற சந்தர்ப்பம் தான் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த தையிட்டி என்ற பிரச்சனை தொடர்பாக இந்த ஊடகங்களுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு எங்களோட நிலைப்பாட்டை ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த இடத்துல நாங்கள் ஊடக சந்திப்பு நிகழ்த்த இருக்கிறோம். அந்த வகையில் தையிட்டியில் இன்று அனைவருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 140-150 பரப்பளவான காணிகள் சட்டவிரோதமாக சட்டத்திற்கு முரணான வகையில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு எந்தவித சட்ட ரீதியான அனுமதிகளோ எதுவுமே பெறப்படாமல் ஒரு சர்வாதிகார மனோநிலையில் கேள்வி கேட்பதற்கு யாருமே இல்லை என்ற ஒரு தைரியத்துடன் மிக பிரமாண்டமான சட்டவிரோத கட்டட
கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டு இன்று அது சிறப்பாக எந்தவித தடையுமின்றி அதற்குரிய பூஜை வழிபாடுகள் விகாரை என்ற பெயரிலே நடத்தி வைக்கப்படுகின்றன. இதற்கு எதிராக நாங்கள் ஒரு 4-5 வருடங்களாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்ட போதிலும் எமக்கான நீதிகளோ நியாயங்களோ வழங்கப்படாத விடத்தே நாங்கள் கடந்த 2 வருடங்களாக போராட்டங்களை நிகழ்த்தி வருகிறோம். அந்த வகையில் எனது கணவருடைய தந்தையாருக்கு மட்டுமே அங்கே 8 பிறப்பு காணிகள் இன்னமும் விடுவிக்கப்படாமல் அந்த சட்டவிரோத கட்டுமானத்திற்காக கையகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கணவருடைய பேரனாருடைய காணிகளும் அங்கே இருக்கின்றன. எமக்கு அதுக்குரிய ஆவணங்கள் ஆவணத்துக்குரிய கோப்புகள் அனைத்தும் தோம்பிலிருந்து அனைத்து கோப்புகளும் எம்மகத்தை இருக்கின்றன. இப்போ இது அந்த 400 ஃபைல் கதை மாதிரி எல்லாம் தகுதியான ஆதாரங்கள் இருக்கின்றன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்குரிய உண்மை நிலைமையை வெளிப்படுத்த வேண்டும். மற்றது கடந்த 31/1/2025 அன்று கச்சேரியிலே இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த இடத்திலே எமது பிரச்சனை எழுப்பப்பட்ட பொழுது அதற்கான மாற்றீட்டு காணிகள் வழங்கப்படலாம் என்ற ஒரு தொனிப்பொருளே ஆளுநரினாலும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களாலும் எமது பிரச்சனை திசை திருப்பப்பட்டிருந்தது. அந்த மாற்று காணி என்பதற்கு காணி உரிமையாளர்களாகிய நாம் எந்த விதத்திலேயுமே சம்மதிக்க போறதில்லை என்பதிலே நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டிலே இருக்கிறோம். ஏனெனில் இந்த விகாரையானது முற்றிலும் சட்டவிரோதமாகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் அந்த இடத்திலே மாற்று காணிக்கு சம்மதிப்போமானால் அந்த இடத்திலே மாற்று காணிக்கு சம்மதிக்கின்ற பொழுது எமது காணிகளுக்கான உரித்தை டைட்டிலை நாம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய கடப்பாடோ கட்டாயத்தில் இருப்போம். அந்த மாற்று காணிகளை நாங்கள் பெற்றுவிட்டால் எமது காணிகளுக்குரிய டைட்டில் அவர்களுக்கு சென்று விட்டால் அது அங்கே சட்ட ரீதியான ஒரு கட்டுமானமாகவே கருதப்பட்டுவிடும். அதற்கு பின்னர் அந்த லேண்ட் அக்யூசிஷன் காணி சுவீகரிப்பு சட்டத்திற்கு கீழே செக்ஷன் 2479 அப்படி கணக்க செக்ஷன்கள் இருக்கு. அந்த செக்ஷன்களுக்கு கீழே ஒரு பௌத்த மதத்திற்கு அந்த உறுப்புரிமை சட்டம் 9 கூறப்படுகிற போது இந்த நாட்டின் முதன்மை மதமாக கருதப்படுகிற பௌத்த மதத்தை பேணி பாதுகாப்பதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்ற அந்த உறுப்புரிமைக்கு கீழே நாம் அந்த டைட்டில் பொசிஷன் அதுகளை கொடுத்து விட்டால் எமது காணிகள் மேலும் அந்த விகாரையின் நலன் கருதி மேலதிக கட்டுமானங்களுக்காக ஏற்கனவே எம்மகத்தை இருக்கிற மிகுதி காணிகளையும் அவர்கள் சுவீகரிப்பதற்கு நாமே வழிகோல்வதாக அமைந்துவிடும். ஆகவே இதில் இவ்வாறான சட்ட ரீதியான பல சிக்கல்கள் இருக்கும் போது இது எதையுமே கவனத்திற்கொள்ளாது தெரிந்தோ தெரியாமலோ அந்த ஒரு மாற்று காணிக்காக நாங்கள் சம்மதிக்கின்றோம் என்ற தகவல்களை அந்த இடத்திலே வழங்கியிருந்தார்கள். அது முற்றிலும் நாம் எதிர்க்கிறோம். எமது காணிதான் எமக்கு வேணும். அதை விடுத்து அந்த இடத்திலே நாங்கள் போராட்டங்களை நிகழ்த்துகிற போது நாங்கள் எந்த ஒரு வன்முறையிலும் ஈடுபடாது ஒரு அஹிம்சை ரீதியிலான போராட்டத்தை அங்கே வரும் சிங்கள சகோதரர்களுக்கு அந்த இடத்தின் நிலைப்பாடு எமது நிலைப்பாடு அது சட்டவிரோத கட்டடம் என்ற கூற்றுக்களை நாங்கள் ஓங்கி உணர்த்துகின்ற போது அந்த இடத்திலே எமக்கு எதிரான வழக்குகள் போலீசாரினால் தாக்கல் செய்யப்படுகின்றன. அந்த இடத்திலே அந்த வழக்கினை ஏன் ICCPR சட்டத்தின் கீழ் கொண்டு செல்ல முடியாது என்று அங்கே சட்டமா அதிபரிடம் ஒப்பீனியன் கேட்கிறார்கள். இந்த ICCPR வழக்கு கூறுவது என்ன? இன மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்ற வகையிலே ஏதாவது ஒரு போராட்டமோ ஏதாவது ஒரு கருத்து வெளிப்பாடோ வெளிப்படுத்துகின்ற அந்த நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதே அந்த சட்டம். ஆனால் அந்த சட்டத்தில் நாங்கள் உண்மைத்தன்மையை ஆராய்வோம் என்றால் இந்த தையிட்டியிலே இன மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது யார் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அந்த இடத்தில் எம்மகத்தை உறுதி இருக்கின்றன. அப்பாவி மக்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ அந்த இடத்தில் அந்த வழக்கானது யாருக்கு எதிராக போடப்பட வேண்டும், யாருக்கு எதிராக அது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று பார்த்தால் அந்த சட்டவிரோத கட்டிடத்திற்கு வரைபடங்கள் கீறி கொடுத்தவர்கள், அதுக்கு சட்டவிரோதமாக அனுமதிகளை வழங்கியவர்கள், அதற்கு நிதி பங்களிப்பை வழங்கியவர்கள், இந்த இராணுவ தளபதிகள், அந்த இடத்திலே சட்டவிரோதம் என தெரிந்தும் அந்த இடத்திலே பூஜை வழிபாடுகளை நடத்தும் விகாராதிபதி, இவர்கள் அனைவருக்கும் எதிராகத்தான் அந்த சட்டம் திரும்ப வேண்டுமே ஒழிய பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு எதிராக திரும்ப வேண்டிய எந்த ஒரு கடப்பாடும் இல்லை. அப்படியான ஒரு சட்டம் எதிராக பிரயோகிக்கின்ற அந்த சட்டம் இருக்கிற நாட்டிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சகல மக்களுடைய ஊடகங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. அடுத்ததாக கடந்த 26/12/2024 அன்று முதலாவது DCC கூட்டத்திலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் இந்த சட்டவிரோத விகாரை கட்டட சம்பந்தமான கேள்வி எழுப்பப்பட்டதற்கு இணங்க 26/12/2024 பௌத்த மகா சம்மேளனம் என்ற பெயரிலே
ஆல் சிலோன் புத்திஸ்ட் காங்கிரஸ் என்ற பெயரிலே ஒரு கடிதம் ஒன்று மாவட்ட செயலாளருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆளுநருக்கும் பிரதி பண்ணப்பட்டிருக்கிறது. டிஎஸ் ஆஃபீஸுக்கும் பிரதி பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்திலே கூறப்பட்டிருக்கிறது என்னவெனில், இந்த தையட்டி திஸ்ஸ விகாரை என்பது புராதனமான விகாரை எனவும் அதற்காக 14 ஏக்கர் பரப்பு காணி முன்னைய காலத்தில் இருந்ததாகவும், மேலும் இன்னும் சுவீகரிப்பு செய்யப்பட வேண்டிய காணிகள் மக்களிடத்தில் இருக்கின்றனவும், அனைத்து காணிகளையும் தமக்கு சுவீகரித்து தருமாறும், அந்த இடத்திலே தாங்கள் இன்னும் எத்தனையோ கட்டடங்களுக்கு தாங்கள் ஒரு ஆரம்ப வேலைகளை செய்ய இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த கடிதத்திற்கான பதில் எதுவுமே இதுவரையும் அந்த மாவட்ட செயலரால் அனுப்பி வைத்திருப்பதாக தெரியப்படவில்லை. நாங்கள் அந்த மக்கள் அந்த இடத்திலே 2 வருடமாக போராடி வருகிறோம். நாங்கள் எத்தனையோ கடிதங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இப்படியான ஒரு கடிதம் வந்த செய்தி எமக்கு தெரியப்படுத்தி இருக்க வேணும். கடைசி அந்த 31/1/2025 அந்த டிசிசி மீட்டிங்கில் இந்த பிரச்சனை காரசாரமாக விவாதிக்கப்படைக்குள்ள அந்த மாவட்ட செயலாளராலேயோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் இந்த விடயம் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். அல்லது இதன் உண்மைத்தன்மைகளை இப்போ ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் ஒரு சிங்கள அமைப்போ சிங்கள மக்கள் என்ற ரீதியிலேயும் ஒரு கடிதம் வந்திருந்தது. யாழ்ப்பாணத்தில் நமக்கு காணிகள் இருந்தன, அதற்கான அதுகளை நமக்கு மீள தருமாறு கோரி கடிதம் வந்திருந்த இடத்துல அந்த இடத்திலே உடனே பதிலளித்திருக்கிறார்கள். உங்களிடம் உறுதிகள் இருந்தால் அதை உறுதிகளோடு காண்பியுங்கள் என்ற ஒரு பதில் கடிதம் வழங்கி இருக்குது. அதே மாதிரி இந்த கடிதத்துக்கும் அவர்களது உறுதிகளை கோரி நீங்கள் ஒரு பதில் கடிதம் வழங்க வேண்டும். அப்படி அவர்களிடம் எங்களிடத்தே உறுதி இருக்கிறது, எங்களது உறுதியின் உண்மைத்தன்மையை நீங்கள் கச்சேரியிலே பெற்றுக்கொள்ளலாம். தோம்பில் இருந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்டது எமது காணிகள். அப்படியே பூர்வீகமாக நாங்கள் வாழ்ந்த இடங்கள். அப்போ அவர்களிடத்தை அவர்கள் கூறுகிறார்கள் தங்களது தேவநம்பிய தீசன் காலத்தில் இருந்தே இந்த விகாரை இருந்திருக்கிறது என்று. அப்படியானால் அவர்கள் தேவநம்பிய தீசன் அவர்களுக்கு வழங்கிய உறுதிகளை காட்டட்டும் பார்க்கலாம், அவர்களது சான்றுகளை காட்டட்டும். இப்போ மாவட்ட செயலாளரும் ஆளுநரும் இதற்கான விசாரணைகளை தீவிரப்படுத்த வேண்டும். அவர்களிடம் உறுதி இருக்கின்றால் அதன் சர்வே பிளான் இருக்கின்றால் அதன் உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும். அப்படி அவர்களிடம் தவறு இருக்கிற இடத்தை அவர்களுக்கு சரியான தண்டனை, இப்படியான போலி ஒரு முடிவை நெருங்கி கொண்டிருக்கிற கட்டத்தில் இந்த போலியான செய்திகளை பரப்பி மக்களை திசை திருப்புவர்களுக்கு தகுந்த கண்டனங்கள் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறே அது தேவநம்பிய தீசன் காலத்து விகாரையனில் தொல்பொருள்களை காட்டுங்கள். எங்களுக்கு அது அழிவடைந்திருந்தாலோ அதன் சிதைவுகள் இருந்தாலோ அதுகளை காட்டுங்கள். தொல்பொருள் சட்டத்தில் கூட அது அழிவடைந்திருந்தால் அந்த அழிவுகள் சிதைவுகள் தான் பாதுகாக்கப்பட வேண்டுமே ஒழிய அந்த இடத்தில் நீங்கள் ஒரு புது விகாரையை ஒரு கட்டுமானத்தை தொல்பொருள் சின்னமாக கருதி கட்டிவிட்டு அதை பாதுகாப்பதற்கு இத்தனை ஆயிரம் படையினர் இவ்வளவு அரசு அதிகாரிகளின் துணையுடன் அப்படி அதை பாதுகாப்பதற்கு எந்த இடத்திலேயுமே சட்டம் இல்லை. அது அவ்வேளை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள இருக்கிறது, இந்த ஊடகங்கள் எங்களுக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள். எங்களுடைய போராட்டத்தை வெளியுலகுக்கு கொணர்ந்த ஒரு நன்றியுணர்வோடு நாங்கள் இந்த ஊடகங்களை பார்க்கிறோம். மேலும் வருகின்ற 12ஆம் தேதி பூரணி தினத்தை முன்னிட்டு நாங்கள் எங்களது வளமையான தொடர்ச்சியான போராட்டத்தை அந்த இடத்திலே முன்னெடுக்க இருக்கின்றோம். முதல் நாள் பின்னேரம் 11ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து 12ஆம் தேதி மாலை 6 மணி வரை நமது போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். அப்படி அந்த போராட்டத்திற்கு சகல அமைப்புகள், இந்த காணி விடுவிப்புக்கான அமைப்பு ஒன்று இருக்கிறது பால் என்று சொல்லி அந்த அமைப்பினர், மற்றது வலிவடக்கில் மீள்குடியேற்ற சங்கத்தினர், மீனவ சங்கத்தினர் மற்றும் இந்த பேருந்து சங்கத்தினர், முச்சக்கர வண்டி சாரதிகள், ஓட்டுநர் சம்மேளத்தினர், சகலரும், பெண்கள் அமைப்பினர், சன சமூக நிலையம், வலிவடக்கில் உள்ள சன சமூக நிலையங்கள் சகலரும் எங்களுக்கான ஆதரவுகளை வழங்கி அந்த இடத்திலே மக்கள் போராட்டமானது மிகச் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட்டு எமது உறுதி நிலைமை நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்காக சகலரும் எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கி தொடர்ந்து உங்களால் நிற்க இயலாவிட்டாலும் ஒரு 12ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரையும் உங்களது பூரண ஒத்துழைப்புகளை எங்களுக்கு வழங்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலும் அரசு அதிகாரிகள் நிறைய தவறுகள் இழைத்து விட்டார்கள். இந்த கட்டடம் சம்பந்தம் அவர்கள் தங்களது தவறை உணர்ந்து இனிமேலாவது தங்களது தவறை நிவர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியிடத்தை இந்த பிரச்சனைகள் கொண்டு செல்ல வேண்டும். உறுதியான ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதை விடுத்து தெரிந்தோ தெரியாமல் இன்று நாவற்குழியிலே அது ரயில்வே திணைக்களத்துக்கான காணி என்று சொல்லி அந்த காணியிலே விகாரை கட்டியிருக்கிறீர்கள். இன்று தெரிந்தோ தெரியாமலோ தையட்டியிலே கை வைத்து விட்டீர்கள். தையட்டி மக்கள் நீங்கள் இடை போட்டது போல சாதாரண மக்களில் நாங்கள் பல பல வரலாறுகளை கொண்ட மக்கள். எமது முதியோரின் ஆசையுடன் நாம் இந்த போராட்டத்தை செய்கிறோம். இந்த போராட்டம் வலுப்பெற வேண்டும். சகல மக்களினதும் ஊடகங்களினதும் ஆதரவு தேவை.
இன்றைய இந்த நிலமீட்டு தையிட்டிலே நாம் நிலம் மீட்பது என்பது ஒரு வரலாறாக அமைய வேண்டும். விட்டு கொடுத்தோமே ஆனால் நாளைக்கு இன்னொரு இடத்திலே இந்த காணி சுவீகரிப்பதற்கு தையிட்டி நாளைக்கு ஒரு உதாரணமாக அமைந்துவிடும். அப்படி அமைவதை நாம் யாருமே விரும்பவில்லை. தையிட்டி தமிழர் பூமி என்பதை நாம் மீண்டும் நிலைநாட்ட வேண்டும். இந்த போராட்டங்கள் மூலம் நாங்கள் நமது வெற்றியினை பதிவு செய்து ஒரு வரலாறாக அமைய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் தையிட்டிய பூர்வமாக கொண்ட நான் 89-90களில் நடந்த இடம்பெயர்வால் இப்போ திருவோணமலையில் வசிக்கக்கூடிய சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறேன். நான் காணிகள் விடுபட்ட காலங்களில் வராமை இருந்தமை காரணமாக இன்றைக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களோட காணிகளை சுவீகரித்து மீண்டும் இந்த விகாரையை கட்டி அது சம்பந்தமான உண்மைகள் மறைக்கப்பட்டு வருகின்றது. உண்மைகளை அறிய வேணும் என்றால் அதில் பிறந்து வளர்ந்து அதில் அங்கே படித்து அங்கே உருவாகின எங்களை போன்ற இப்போ கதைச்சாக்களை போன்ற சமூகத்தோட தொடர்பு கொள்ளணும். இது ஒரு பக்க தீர்வாக அமையக்கூடாது, திணிக்கப்படக்கூடாது. ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனையை 2 சாராரும் கதைச்சி பேசி தீர்க்கணும். அப்போ அதிகாரி சம்பந்தப்பட்ட காணி உரிமையாளர்கள் இவை கதைச்சி பேசி தீர்க்கணும். இடையில் உள்ள ஆக்கள்ன்ற கதையை கேட்டு நாங்கள் அதாவது எங்களை அதாவது பதட்ட பண்ணி கொள்ளக்கூடாது. காலையில் நடந்த விடயம் நான் என்னுடைய தையிட்டி காணி விடுபட்டு அதை இழந்தபடியால் மறுகாணி விடுபட்டிருக்கு. அதுவும் பறிபோகக்கூடாது என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் இரவு 1 மணி பஸ் எடுத்து இங்கே இந்த காணியை இப்போ துப்புரவாக்கி ஒவ்வொரு வேலியாக அடைச்சி கொண்டிருக்கிறேன். காலையில் வரைக்கும் நான் பார்த்தால் அதாவது நான் இறங்கி வரும்பொழுது ஃபுல்லாக போலீஸும் சிஐடியும் இந்த விகாரையை சுற்றி எங்களோட காணிகளை சுற்றி நடமாடி திரியணும். அப்போ எனக்கு இந்த சம்பவம் என்னென்று தெரியாது. ஆரோ பரப்பிய தவறான செய்தி, அதாவது விகாரையை உடைப்பம் வாங்கோண்டு அறைகூவல் விட்டதுக்கு அமைய ஆரோ எங்களோட சம்மந்தப்பட்டாக்களும் இல்லை. இப்போ அதாவது 3ஆம் ஆள் விட்ட இதுக்காண்டி எங்களோட அதாவது சக வாழ்க்கையையும் அதாவது என்ன செய்தினம் குழப்பி அடித்து விடியப்புறம் எங்களையே பதட்டப்படுத்தி எங்களுக்கு இடையூறாக அதாவது மேலும் படையணிகளை அதாவது சீருடை போடாத படையணிகளை உள்ளிறக்கி எங்களோட நாளாந்த செயற்பாடுகளை அதாவது 32 வருடத்துக்கு பிறகு நாங்கள் மீண்டும் எங்களோட சொந்த இடத்துல நிம்மதியாக வாழலாம் என்று வந்தாலும் இன்று வரை அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. தயவு செய்து நீங்கள் அதிகாரிகளாக இருங்கோ, ரைட். அதாவது என்னதான் இருந்தாலும் அதாவது சம்பந்தப்பட்டவர்களோட கதைச்சு சரியான உரிய அதாவது உண்மையை அறிந்து ரைட் அதுக்கான பரிகாரத்தை தேட பாருங்க. இதை அரசியல் மயப்படுத்த வேண்டாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த புதிய அரசாங்கம் அதாவது எதிர்கட்சி இல்லை ரைட், அதாவது கேட்குறதுக்கு ஆள் இல்லை ரைட், ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் எல்லாம் சுமமாக வாழுவோம் சரியான ஓர் இனம் ஓர் மதம் என்று வாழுவோம் என்று சொன்னால் பிரயணத்துக்காண்டி மதத்துக்காண்டி அதாவது என்ன ஒரு கோயிலுக்கு போகிற பாதையை மறைச்சு ரைட் அதாவது மறைச்சு அந்த பாதையை உங்களோட மதத்துக்குரிய கோயிலுக்கு திருப்புறது என்றால் அது எங்கே போய் அந்த நீங்கள் சொல்கிறதுக்கும் செயலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அதாவது பூர்வீகமாக நாங்கள் எங்களோட பரம்பரை கோயில் எங்களோட கோயிலுக்கு போகிறதுக்கே நாங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு பயத்தில் சரிதானே சுற்றி அதாவது நீங்கள் இல்லாத நேரத்தில் கும்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் உங்களோட அதாவது எங்களை மக்களை நம்பி ஓடுற பஸ் கூடி ரைட் அந்த விகாரைகளாக நிற்கிது ரைட். அப்போ அதாவது ஒரு இராணுவம் ஒரு நாட்டு இராணுவம் ஒரு நாட்டு அதாவது காவல்துறை என்று சொன்னால் அந்த நாட்டு மக்களை பாதுகாக்கணும். அந்த நாட்டு மக்களுக்குரிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி இராணுவம் அமைக்கவும் இல்லை ரைட், அதாவது காவல்படை அமைக்கவும் இல்லை. அதாவது அந்த மக்களுக்கு பொதுவான ஒரு விடயத்தை செய்யணும். இப்போ நான் அந்த பாதையால் போகல, அந்த பஸ்ஸு அந்த பாதையால் போகுது. இதுதான் பிரச்சனை. நான் அந்த பிறந்து வளர்ந்து எந்த கோயிலை நான் விடிய கும்பிட்டு போயிடாது, எந்த காணிக்கு விடிய வரையலாம் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் தர போகிறீங்கள்? தயவு செய்து இந்த அரசியல் நாடக மேடையை விட்டு போட்டு எங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வை தருவணும். இன்றைய சூழல் கூடி அதாவது ஆர்டிஓ கதையை கேட்டு தான் எங்களை நீங்கள் பதட்டப்படுத்தினீங்க. இப்போ இதுகளை நாங்கள் நெடுகளும் சொல்ல இயலாது. இந்த ஊடகங்களுக்கு ஊடாக உங்களுக்கு நாங்கள் அறியத்தாரோம்.
எங்களுக்கு அதாவது எங்களோட சேர்ந்து இந்த உண்மை மறைக்கப்படுகின்றது. ரைட், நான் வந்து 68ஆம் ஆண்டு பிறந்த நான். 68ஆம் ஆண்டு பிறந்த நான் அறியக்கூடிய வயது 5 வயதில் இருந்து, அதாவது அப்படி ஒரு நிகழ்வு, அப்படி ஒரு இடம் அதில் இருக்கே இல்லை. ஆனால் அதுக்குரிய சிறிய இடம் இப்போவும் இருக்குது. அந்த இடம்தான் அதுக்கு அந்த விகாரைக்குரிய இடம். இது நான் வந்து படித்து இங்கே தான் நடேஸ்வரா கல்லூரியில் படித்து, யாழ் பல்கலைக்கழகத்தில் படித்து நான் இன்றைக்கு ஒரு டீச்சராக இருக்கிறேன். ரைட், அப்போ அந்த மண்ணை விராண்டி, அந்த விகாரே இருக்கிற மண்ணை விராண்டி சல்லியரிச்சு வித்து தான் நான் படித்தேன். அதில் ஒன்றுமே இருக்கே இல்லை. சரி, அப்போ என்ன போன்ற இந்த வயதில் உள்ளவர்களை விசாரித்து இது உண்மையாக பொய்யாண்டதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கோ. இடையில் இருக்கிறது ஆக்களை கேட்டு சும்மா யாரையும் நீங்களும் பதட்டப்பட்டு நாங்களும் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு நல்ல ஒரு தீர்வை கண்டு தரும்படி அதாவது எல்லா ஊடக சமூகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். இதை இந்த ஊடகத்துக்கூடாக அதாவது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியப்படுத்தவும், எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அதாவது சிங்களம் பிரச்சனை. சிங்கள மொழியில் நாங்கள் கதைக்க வலிக்கிட்டால் உண்மையை நாங்கள் கதைக்கலாம். உண்மையை கதைச்சால் சிங்கள மக்களும் இது ஏற்றுக்கொள்வார்கள். ரைட், மொழி பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்படி நாங்கள் அப்படி கதைக்கிறேன்னு சொன்னால் அதாவது ஒரு மொழிபெயர்ப்பாளரை வச்சு நேரடியாக நேருக்கு நேர் கதைச்சு இந்த பிரச்சனையை தீர்க்கிறான் ஆக்கப்பூர்வமான வழி. இந்த பிரச்சனையை இழுத்து கொண்டு போய் அதாவது நாட்டை அதல பாதாளத்துக்களை விடாதீங்கோ. நாங்களும் இந்த நாட்டிலான் வாழ போகிறோம், நீங்களும் இந்த நாட்டிலான் வாழ போகிறீங்க. அது சொல்லிக்கொண்டு அதாவது இந்த உள்ள கிடக்கையை